World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தற்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாண்டிச்சேரி காரைக்காலை சேர்ந்த தினேஷ் சுப்பையா அவர்கள் உங்களுடைய ஜோதிட கருத்துக்களை அற்புதமாக சொல்வதற்கு வருக வருக என்று அவரை வரவேற்கின்றேன். ஓம் கோரக்கர் சித்தாய நமக. திருச்செந்தூர் முருகா போற்றி. அகில இந்திய தொழில்முறை ஜோதிடர்கள் சங்கத்தின் 14ஆம் ஆண்டு ஜோதிட மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோதிட சக்கரவர்த்திகள், ஜோதிட மாமணிகள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இவ்விழாவானது மேன்மேலும் சிறப்பாக நடைபெறவும் இனிவரும் நாட்களில் சிறந்த முறையில் வெற்றி பெறவும் முருகப்பெருமானை வணங்கி எனக்கு வாய்ப்பளித்த அகில இந்திய தொழில்முறை ஜோதிடர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ஜோதிட தென்றல் வி செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு நந்தா துரைசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை எனக்கு புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். ஏதாவது குறைநிறைகள் இருந்தால் சபையினர் என்னை மன்னிக்கவும். அது கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடமும் அதன் ரகசியமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிட ரகசியம் அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தான் ஆரம்பிக்குது. ஜோதி அப்படிங்கிறது ஒளி. அதை இன்னொரு பார்ட்டு பிரித்தோம் அப்படின்னா திடம். இந்த ஜோதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம், தெளிவு அப்படிங்கிறது. அது வந்து இந்த மேடையிலே இந்த வார்த்தையில் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தெளிவான சிந்தனையை மைண்டில் நிறுத்தி திடமான கருத்தை நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஜோதிடமாக விளக்கி சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தும். அதாவது ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய அந்த கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா, இதனால் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்துருமான்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோட்சார பலன்கள், கிரக நிலைகள், அதுக்கு அடுத்தது தசா புத்தி, இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி அதில் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து அவங்கள்ட்ட தெளிவான முறையில் சொல்லணும். ஸோ அதில் வந்து வார்த்தையோட உச்சரிப்பு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சிந்தனையில் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஊட்டணும். ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துவண்டு போன ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை, ஒரு ஆர்ட் இது. ஸோ இந்த ஆர்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாசிட்டிவிட்டிக்காக பயன்படுத்தும் போது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த ஜோதிடம் வந்து உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த ஜோதிடர்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஜோதிடர்கள் நினச்சா ஒரு விஷயத்தை நெகட்டிவாகவும் மாற்றிட முடியும், பாசிட்டிவாகவும் மாற்றிட முடியும். அப்போ சொல்லக்கூடிய வார்த்தையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கும்போது அவங்க அடுத்த இலக்கை நோக்கி பயணித்து அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடுறாங்க. சரி, அப்போ பாசிட்டிவிட்டி மட்டும்தானா, அப்போ நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால், நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விதத்தோட தெளிவான முறையில் நம்ம அவங்களுக்கு சொல்லும்பொழுது அதை பின்பற்றி இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் காத்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அடுத்த உயரத்தை எட்டிடுவாங்க. ஸோ பொதுவாகவே இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம். எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டிஸ்க்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி, ஒரு வாழ்க்கையில் முன்னேறி வரணும்னு நினைக்கிற ஒரு மனிதனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊன்றுகோலாக செயல்படுறது வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது. இந்த ஜோதிடத்தை வந்து நமக்கு அந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சி நம்ம வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தெளிவான முறையில் எடுத்துகிட்டு போகும்போது அது நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதுக்கான ஸ்தலங்கள் இப்போ வந்து யாருக்காவது ஒரு சனி பயிற்சி, ஒரு 7.5 சனியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி இருக்காங்க லைஃப்பில், எப்படி மீண்டு வரதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான கோவில்கள் அவங்கள டைவெர்ட் பண்ணி நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சிரும். ஸோ அதை அவங்க கேட்ச் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்துடுவாங்கன்றது தான் இந்த ஜோதிடத்தினுடைய தாரக மந்திரம். வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கான பேர் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை செதுக்கும். ஸோ அந்த வார்த்தைக்கு வந்து நிறையா நமக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கதை, நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பல்பை கண்டுபிடிச்சவர். ஸோ அந்த சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறுல நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் இது,
பட் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கல்வியில் வந்து மேலோங்கி வர முடியாது, அவருக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி ஒரு விஷயத்தில் எழுதி அவங்க அம்மாட்ட கொடுத்துட்றாங்க. அந்த பேப்பரை வாங்கி எடுத்துகிட்டு போய் அவங்க தாயார்கிட்ட கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு இதில் என்னம்மா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்குறாரு. அதுக்கு வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு வந்து அறிவு ஜாஸ்தியாக இருக்குது, அதனால ஸ்கூலுக்கு வர வேணாம், நீ வீட்டிலே இருந்து படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான முயற்சி அவங்க அம்மா அவங்களை எப்படி வழி நடத்தணுன்ற ஒரு பாதையை காமிச்சு அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டாக மாற்றிருக்கு. ஸோ வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஜோதிட கலையை நம்ம வந்து மேன்மேலும் சிறப்பான முறையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எண்ணங்களின் வெளிப்பாடு வார்த்தை, வார்த்தைகளின் பிரதிபலிப்பு செயல்கள், அந்த செயல்களையும் எண்ணங்களையும் தீர்மானிக்கக்கூடிய பேராயுதம் ஜோதிடம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக ஜோதிட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஒரு சிறு கதையோடு விளக்கத்தை கூறிய தினேஷ் சுப்பையா அவர்களுக்கு நம் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு கைத்தட்டலோடு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம்.